வணக்கம். சிவம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கடைசி ஒரு வழியாக எங்களுடைய மெடிக்கல் ப்ராப்ளத்தை பற்றி நீ பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்றது நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது நல்லாவே. கடைசி எபிசோட்ஸில் நம்ம பார்த்துருந்தது என்ன அப்படின்னா, ஒற்றை தலைவலிக்கான அதாவது காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ், ஒரு காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா அது மலச்சிக்கல் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ ஒற்றை தலைவலிக்கான ட்ரீட்மெண்ட்டே பெரிய லெவலில் பேசப்பட்டுருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் காண்டாக்ட் பண்ணி நல்லா இருக்கு, உண்மையுமே இது ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய இந்த விஷயத்தை வெளிப்படுத்தணுன்ற அந்த நோக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா தான் அடைந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சி தான் அடைந்த இந்த பயனை அவங்களுக்கு திருப்பி நன்றி செலுத்துகிறோம் இல்லையா, கிராட்டிடியூடுன்னுவாங்க. கடவுளை அடையிறதுக்கான முதல் தகுதி என்னை பொறுத்த வரைக்கும் நன்றி உணர்வு. ஸோ அந்த நன்றி உணர்வு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் கடவுளே காட்சி தருவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னது கிராட்டிடியூடுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கா? ஆமாம், உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை நான் சொல்கிறேன். ஒரு குருவி, அந்த குருவி இறக்கும் தருவாயில் இருக்குது. அதற்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அந்த பிரச்சனையின் வெளிப்பாடாக அதால் சரியாக பறக்க முடியல. கோடைக்காலம் வந்துடுது, வெயில் சீசன். ஸோ இந்த வெயில் சீசனில் இந்த குருவி பறந்து வந்த பாதையில் நடுவில் மாட்டிக்கிச்சு. இது மாட்டின அந்த பாதை எதுனா ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் அந்த குருவிக்கு தேவையான தண்ணி கிடைக்கல, வெப்பம், வெயிலுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த ரொம்ப கொடுமையான சிச்சுவேஷன்ஸில் இந்த குருவி ரொம்ப தத்தளிச்சுட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த குருவி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்கிற இந்த வாழ்க்கையை தாண்டி இதற்கு நான் இறந்துடுறதே பெட்ரு அப்படின்ற அளவுக்கு அதோடைய பிரச்சனைக்கான தீவிரம் அதிகமாகிடுது. வெயிலுடைய சூட்டில் இறக்கைகள்லாம் அப்படியே பொசிஞ்செடுத்து, தவிர்த்து கால்களில் பலம் இல்லை, நாக்கு தவழ்ந்துட்டு, தண்ணி இல்லை. ஸோ அந்த வழியாக ஒரு ரிஷிக்கு என்ன வேலை அப்படின்னா, உலகத்தில் எல்லாமே சரியாக நடக்குதா அப்படின்ட்டு அவர் பார்வைக்கு எட்டினதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய் கடவுள்கிட்ட முறையிடுறது தான் அவருடைய வேலை. ஸோ அந்த மாதிரி அந்த ரிஷி அந்த பாலைவனம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது இந்த குருவி பார்த்துட்டு அந்த ரிஷியை கூப்பிட்டு கேட்குது, ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரிஷியால் என்ன உதவியும் செய்ய முடியாது. தகவலை கேட்டு எடுத்துகிட்டு போய் கடவுள்கிட்ட கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை, மன்னிச்சிருமா, அதனால் என்னால் எந்த ஹெல்ப்பும் உனக்கு கொடுக்க முடியாதே அப்படின்றாங்க. அப்படியா, சரி இந்த தகவலை போய் கொடுங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், கடவுளுக்கு தெரியலையா அப்படின்ற தகவலை வெளிப்படுத்துது அந்த குருவி. சரின்ட்டு இந்த ரிஷியுமே அந்த துயரத்தை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் கடவுள்கிட்ட மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தையும் பேசுகிறாரு. அதுக்கு அந்த கடவுள் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த குருவியோடைய பிரச்சனை போகிறதுக்கு இன்னும் 7 ஜென்மம் ஆகும் அப்படின்ட்டு ரிஷிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்மளால் கிடைக்கும்னு பார்த்தா இதை எப்படி அந்த குருவிக்கிட்ட சொல்கிறது? கடவுள்கிட்ட இதை மாற்றி கொடுங்க அப்படின்றது என்னால் பேச முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ஸில் இந்த தகவலை எடுத்துக்கிட்டு போகிறாரு. குருவி தன்னை பார்க்காத மாதிரி தன்னை மறைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு தாண்டி பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த குருவி பார்த்துருது. என்ன நாரதரை பார்க்காம போகிறீங்க? நம்மளோட ரிஷி அப்படின்னா நாரதன் தான் பேர் வச்சுருக்கோம் இல்லையா, நாரதரே பார்க்காம போகிறீங்க, ரைட்டு பார்த்துட்டாச்சா, சரி வேறு வழியில் வந்தாச்சு. இந்த தகவலை எப்படி கொடுக்க முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நீ இன்னும் 7 ஜென்மம் கஷ்டப்படணும்னு எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால இதை ரிஷி எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரே ஒரு வார்த்தையை மாற்றி சொல்கிறார். என்னென்னா, அது ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னா நீ உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வா, உன்னுடைய பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படின்றார்.
அவரை அறியாமல் இந்த விஷயத்தை கொடுத்துறாரு. என்னது நன்றி சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு குருவி யோசிக்குது. ஆமாம், இவ்வளோ நாள், அதாவது கிட்டத்தட்ட நான் போயிட்டு வந்து 3 நாள் நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். 3 நாளாகவுமே இந்த பிரச்சனையோடு தான் இருக்க. ஆனாலுமே நீ உயிரோடு இருக்கிற ஒரு தகவலை கொடுக்குறாரு. என்னது? உயிரோடு இருக்கிற, என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, புரியுதா? உனக்கு கிடைச்ச கிராட்டிடியூட் அப்படின்னும் போது தான் குருவி முழிச்சு பார்க்குது. அடா ஆமாம்ல, நான் உயிரோடு இருக்கேன். சந்தோஷமாயிடுது. கரெக்டு, நான் வந்து இந்த விஷயத்தை நிச்சயமாக பண்ணுறேன். பண்ணால் சரியாயிடுமான்றதுனால எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னது உண்மை தான் அப்படின்ட்டு குருவிக்கு தோணு இருக்குது. சரின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே நாரதர் வந்து, நான் வேறு வழி இல்லை, இதை சொல்லி குருவி போகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக போகட்டுமே அப்படின்ற அந்த தகவல் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாராயணா அப்படின்ட்டு, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போயிடுறாரு. உடனே அந்த குருவி வந்து நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லுது. சொல்லிக்கிட்டே சந்தோஷமாக, பா நாராயணா சொல்கிற அளவுக்கு எனக்கு வாய்ஸ் இருக்கே, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த நாரதர் போயிடுறார். போயிட்டு இன்னேத்திக்கெலாம் அந்த குருவி வந்து இறந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த நினப்பு அதுலேயே தான் இருக்குது. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் இந்த நாரதர் வந்து மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கடவுள்கிட்ட மறுபடியும் போகிறார். மாதத்துக்கு ஒரு வாட்டி போவார் போல இருக்குது. அந்த மாதிரி போகும்போது அந்த பாலைவனத்தை பார்க்கும்போது ஏற்கனவே அவருக்கு நடந்த அந்த நிகழ்ச்சிகள் ஞாபகம் வருது. ஏன்னா நடுவில் அந்த 1 மந்தில் எல்லாத்தையும் மறந்துட்டுருக்காரு. நம்ம மனிதர்கள்லாம் அப்படி தான் இல்லையா? யாராவது இருக்கும்போது அவங்கள பற்றின பெரிய அபிப்பிராயம்லாம் இருக்காது. கஷ்டப்படும் போதெல்லாம் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவோம். ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளை தாண்டி நம்மளை விட்டுட்டு பிரிகிறாங்க அப்படின்னு யோசிச்சேன், நல்ல மனுஷன் என்னதான் இருந்தாலும் இப்படி கஷ்டப்பட்டா போயிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை அப்படின்னா இவன் போகாமல் இருந்தது நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நாம் சொல்லுவோம். இல்லை அப்படின்னா இருக்கும்போதெல்லாம் விட்டுட்டான், இல்லாத போது சொல்கிறான் பார் அப்படின்னு மற்றவங்க விமர்சனத்துக்கு ஆளாகும். ஸோ இப்படியே தான் மாறிட்டே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இறந்துட்டார் அவர் இல்லை அப்படின்னும் போது 1 மாதம் கஷ்டப்படுவோம், அழுவோம். அதுக்கப்புறமேட்டுக்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நாரதருக்கும் வீதி விலக்கு இல்லை போல இருக்குது. 1 மந்த் கழித்து அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கு அந்த ஞாபகம் வருது, இன்னத்துக்கு இந்த இடத்துல இந்த குருவி எங்கே இருந்து இருக்க போகுது, அது அப்பயே போய் சேர்ந்துட்ருக்கோம், இன்றைக்கோ நாளைக்கு ஒன்று இருந்தது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே நினச்சிட்டு வராரு. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, அந்த இடத்துல ஒரு தண்ணி குட்டைக்கு பக்கத்தில் குருவி தன்னுடைய அழகான ரெக்கையை விரித்து சக்க 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 சக்கம் குளிச்சிட்ருக்கு. சந்தோஷமாக நாரதரே அப்படி சொல்லிட்டு ஹாய் அப்படி சொல்லி கூப்பிடுது. கூப்பிட்டோன்னே நாரதருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வியப்பு, ஆனந்தம், எல்லாமே சேர்ந்துருது. ஏன் சந்தோஷம் அப்படின்னா குருவி படைச்சிக்கிச்சு இல்லையா, சந்தோஷம் தானே. இன்னொரு பக்கம் ஆச்சரியம், ஆனால் ஒருத்தர் மேலே கோபம், கடவுள் மேலே. ஏன் அப்படின்னா 7 ஜென்மம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னாரு. 7 ஜென்மம் கஷ்டப்பட வேண்டிய குருவின்னா இவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. நினச்சிட்டு நல்லா இருக்கேவா, உங்களால் தான், ரொம்ப நன்றி அப்படின்னு, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு மற்ற தகவல் கொடுக்கல, எடுத்தோன்னே கடவுள்கிட்ட முறையிடுறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த குருவி 7 ஜென்மம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது, இப்போ இறந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஜென்மம் இன்னும் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கணும். ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த குருவி தெரிஞ்சோ அறிஞ்சோ அறியாமலோ மூலிமா ஒரு தகவலை பெற்றுச்சு. என்ன அப்படின்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. என்னுடைய எல்லா விசேஷத்துலேயுமே விசேஷமான பக்தர்களில் ரொம்ப விசேஷமாக நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா நன்றி உணர்வு இருக்கிறவங்கள தான். அதனால் என்னமோ அந்த நன்றி உணர்வுடைய வாயிலிருந்து அதுக்கு ஒரு நன்றி உணர்வுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பை அது சரியாக பயன்படுத்துச்சு. ஸோ முதல்ல நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சந்தோஷப்பட்டு நன்றி செலுத்தின உடனே அதோடைய உயிர் உத்தரவாதமாகி போயிடுது. நீ இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற காலம் வரைக்கும் உயிர் உண்டு அப்படின்றது அதுக்கு உறுதியாகிடுது. அதுக்கப்புறம் பேச முடியுதே அப்படின்னும் போது அந்த நாக்கு உள்ளே போயிட்டு அந்த நாக்குக்கு தேவையான நீர் அதுக்கு பக்கத்துலேயே வர வச்சாச்சு. அதற்கப்புறமேட்டுக்கா நகர்ந்து போக முடியுதேன்னு கிராட்டிடியூடு செலுத்த ஆரம்பித்த உடனே அதுக்கான ரெக்கைகள் முளைக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ப்ராசஸ் எல்லாம் அடுத்த 7 நாளில் நடக்க ஆரம்பிச்சிடுது. 7 ஜென்மமாக அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையுமே அது அடுத்த 7 நாளில் முடிச்சுக்கிட்டு அதோடைய சந்தோஷத்துக்கு திரும்பி வந்துடுது. ஸோ இதுதான் அதற்கான வழி, கிராட்டிடியூட். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை
எடுத்து அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்க்குறீங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன் கேள்விக்குறி அப்படின்னா, இப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, என்னுடைய கிராட்டிடியூட் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இதற்கு முன்னாடி இந்த மனிதர்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடையாது. கை வலிக்க எழுதி அது எத்தனை பேருக்கு போய் கிடச்சிருக்குன்னு தெரில, கிடைக்காம போனது அதிகம். ஆனால் எனக்கு முன்னாடி இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அற்புதமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்கு. கடவுளுக்கு நன்றி. தவிர்த்து ஒவ்வொரு மனிதனுமே நல்லா கவனிங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை உற்று நோக்கிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அப்படின்றத நான் மெயினாக எதை பார்க்குறேன் அப்படின்னா இந்த உடலை கொண்டு தானே எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சிட்ருக்கேன். இந்த உடல், இந்த படைப்பை நீங்கள் உற்று நோக்குங்களேன், அவ்வளோதான். அதில் உங்களுக்கு கிராட்டிடியூட் கண்கள்லேருந்து எட்டி பார்க்கும் பாருங்கள், அதுதான். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள், இந்த உடல் இருக்கு இல்லையா, அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பு. என்ன மாதிரி இன்னொரு படைப்பு இல்லை, உங்களை மாதிரி இன்னொரு படைப்பு இல்லை. இந்த படைப்பை எப்போது நான் என்னை விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக ஓடிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, ரிலாக்ஸ்டாக பார்க்கும்போது தான் தெரியுது, எப்பா எப்படி ஒரு படைப்பு. அறிவியல் அப்படின்னு சொல்லிடலாம், அறிவியலுக்கே வரலாமே. லிட், இந்த ஐலிட் கண்ணுக்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த முடி, இந்த ஐலிட் பாருங்களேன் எப்படி இருக்குது, சங் இப்படி போகுது. எப்படி ஆன்டி கிராவிடேஷன்ஸை எதிர்த்து மேலே போகுது. அப்போ அங்கே என்னுடைய அறிவியல் அங்கே உடஞ்சிடுது. அதற்கு ஒரு அறிவியல் காரணத்தை நீங்கள் கொடுத்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அறிவியல் காரணம் உடஞ்சிடுது. முடி அழகாக இப்படி போகுது, நிறைய முடி வந்துடுது அப்படின்னா இப்படி கீழே வருது. இதை மாற்றி யோசிச்சு பாருங்களேன், முடி மேலே போயிடுது, உங்கள் கண், முடி, ஐலிட்டு கீழே வந்துருச்சு. தெரியுமா எவ்வளோ பார்த்து செதுக்கின இந்த உடலை. அழகாக மூக்கு கீழே தான் வாய் இருக்கணும். அப்போ தான் நான் கொண்டு போகிற உணவுடைய வாசனை தெரிஞ்சு வாய்க்குள்ளே போடணும். அவ்வளோ அற்புதமாக படைச்சி பார்த்து படைச்ச இந்த படைப்பை எவ்வளோ தூரம் நான் அசிங்கப்படுத்தி வச்சுருக்கேன். என்னை நான் மதிக்கிறதே இல்லையே. எல்லாரும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வாழவே பிடிக்கலை. எப்பா நீ எப்போ வாழ ஆரம்பிச்ச பிடிக்காததுக்கு? நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையே. உன்னை நீ ரசிச்சியா, உன்னை நீ கொண்டாடனியா? உனக்கு கொடுத்த அந்த படைப்பை நீ என்னைக்கு நீ கொண்டாட ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் உன் வாழ்க்கையை நீ ஸ்டார்ட் பண்ணுற. உன் வாழ்க்கையை நீ ஸ்டார்ட் பண்ணு. நீ ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து இப்போ என்னோடய வயது 60 ஆகிடுத்து, பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 வருஷம் வாழு. எந்த வாழ்க்கையை நீ எப்போ புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறியோ அன்னிலேருந்து உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் முன்னோக்கி போயிட்டு திரும்பிப்பார், என் வாழ்க்கையை நான் சரியாக வாழ்ந்திருக்கேனா அப்படின்ட்டு. அப்போது அப்பா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நித்தியமாக அற்புதமாக செஞ்சுருக்கேன், அற்புதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன். அப்போ போய் பாரு, எப்பா இதை படைச்சது யாரா அப்படின்ட்டு. அப்போ அவன் உனக்கு தெரிவான். இல்லை அவன்கிட்ட நீ போகலாம். இது ரெண்டுமே இல்லாமல் கோயிலுக்கு போகிறேன், கடவுளை நான் கும்பிடுறேன் அப்படின்னா இதெல்லாம் காமெடி தானே இல்லையா? படைச்சவனை பார்க்குறது எது மூலிமா பார்ப்பேன்? உன் மூலிமா பாரு. எவ்வளோ செதுக்கி பார்த்து உன்னை செதுக்கி வச்சுருக்கான். உன்னுடைய படைப்பு கொண்டாடு, அற்புதமான படைப்பு. இதை நீ மற்றவங்களோட விமர்சனத்திற்கு ஆளாயோ, நீ மற்றவங்கள விமர்சனப்படுத்தியோ உன் நாட்களை கழிச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னா எப்போ உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்ப? உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உன்னால் இயல்பாக, கொண்டாட்டமாக, சந்தோஷமாக, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் உன்னால் செய்ய முடியுமா? உன்னை நீ கொண்டாட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா, நீ உன்னை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கிட்ட அப்படின்னா, நீ மற்றவங்களுடைய கொண்டாட்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் முன்னின்று தடுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நீ என்ன எனக்கு புரிஞ்செடுத்து நான் தான் நீ. நான் என் சந்தோஷத்தையும் என்னுடைய கொண்டாட்டத்தையும் எந்த அளவுக்கு நான் விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு நீ விரும்புவேன். அதில் சில தவறுகள் நடக்கலாம், அது என் பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை. என் பிரச்சனை எனக்கு தான், உன் பிரச்சனை உனக்கு தான். உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நான் வரல. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அதற்கு தீர்வு இதுதான், நான் கொண்டாட ஆரம்பித்தது தான். இதை உனக்கு நான் சொல்கிறேன், கொண்டாட்டமாக இருக்கிறேன், நீ கொண்டாடு. ஏன் மகிழ்ச்சி, நன்றி உணர்வு. இறைவா எனக்கு கொடுத்தியே, எனக்கு எப்படி கொடுத்த? இன்னொரு கொண்டாட்டமான ஒரு மனுஷங்கிட்ட தானே எனக்கு இதை கொடுத்துருக்கேன், இதை நான் இன்னொருத்தனுக்கு ஷேர் பண்ணுறேன். கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அன்பு. ஸோ இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிது, இதைத்தான் மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. முதல்ல கொடுக்கறதுக்கு உங்களை நிரப்பிக்கோங்க. உங்களை நிரப்புறதுனா எப்படி?
மகிழ்ச்சியிலையோ உங்களுடைய படைப்புடைய நித்தியத்தையும் நீங்கள் உணர்ந்து உங்களை நீங்கள் நிரப்பிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கொண்டாட்டத்தை தடுக்க முடியாது, அது தானாகவே வரும். அப்போது உங்களுடைய படைப்பை, உங்களுடைய கொண்டாட்டத்தை உங்கள் மூலியமாக தான் நீங்கள் அனுபவிக்கணுமே தவிர்த்து நீங்கள் மற்றவங்களை குறை சொல்லியோ இல்லை நீ அப்படி இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் அப்படின்றதுலையோ கான்சன்ட்ரேட்டை தவற விடாதீருங்க. இயல்பாக இருங்க. உங்களுடைய கொண்டாட்டத்தை நீங்கள் எப்போ விரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் கண்ணுக்கு எல்லாமே தெரிய வரும். என்னது, உங்களை குற்ற உணர்வுக்குள்ளே உங்களை ஆழ்த்தி ஆழ்த்தி உங்களுடைய கொண்டாட்டத்தை கெடுக்கிறதுக்கு சில மக்கள் இருக்க தான் செய்வாங்க. சில மக்கள் இருக்க தான் செய்வாங்க. பரவாயில்ல, அதுவுமே அவங்க அறிந்து செய்கிறது இல்லை. நீ எப்படி இன்றைக்கி நீ புரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதற்கு நீ முன் நின்று முன் உதாரணமாக இரு. உன்னுடைய கொண்டாட்டத்தை முன்னெடு. ஸோ உன்னுடைய நன்றி உணர்வை முன் செலுத்து. ஸோ நீ உன்னை மகிழ்ச்சியால் நிரப்பி வை. உன்னுடைய மகிழ்ச்சியை அன்பால் நிரப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தை, இந்த அற்புதமான இந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இதை கேட்டுட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு எபிசோட்ஸில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்லணும்னு நினைக்கும் போது இந்த கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியமாக தோணுறதுனால அதை சொல்லியிருந்தோம். ஸோ இதற்கு முன்னாடி இருந்த எபிசோட்ஸோடைய கண்டினியூஷனை நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.